ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனுவில் பார்த்தீங்கன்னா நான் தாலியை கட்டுறேன் தாலி கட்ட போகும்போது தான் உண்மை அத்தனையுமே வெளியே வருது. யார் இந்த போஸ்டரை ஒட்டினது, என்ன ஏது எல்லாமே வெளியே வருது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிக்கோங்க, லைக்கையும் தட்டி விட்டுருங்க. பத்மா தாலியை வச்சுட்டு தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அட கொடு பத்மா தாலியா அப்படின்னு சொல்லிட்டு தாலியை பிடுங்கி கதிரவன்கிட்ட கொடுக்குறாரு மணி. கதிரவனும் தாலியை கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. எல்லாம் பதறிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சாரு என்னடா இது, நம்ம ஒரு பிளானை போட்டா இது ஒரு பிளானா போயிட்டு இருக்கே அப்படின்னு செம்ம டென்ஷன்ல இருக்காங்க சாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மாயாவும் தனமும் பாத்தீங்கன்னா தானே சொல்றாங்க, என்ன மாயா இது, நம்ம ரெண்டு பேத்துக்கும் ரூட்டு விட்டுட்டு இருந்தான், கடைசியில இவளுக்கு போய் தாலி கட்ட போறான், இருந்தாலும் ஏன் பிரச்சனை முடிஞ்சுது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னங்க நடந்துட்டு இருக்கு, நீங்க ஏதாச்சும் பேசுங்க அப்படின்னு சொல்லி ஜானகி ரகு கிட்ட கஞ்சாட காமிக்கிறாங்க. ரகு சொல்ற பேசாம எல்லாம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, நீ பேசாம அப்படிங்கிற மாதிரி கஞ்சாட காமிக்கிறாரு ரகு. கதிரவா கட்டுறா தாலிய அப்படின்னு சொல்றாரு மணி. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கட்டுறதுக்கு போறாரு. நிறுத்துடா அப்படிங்கிறாங்க பாட்டி. ஏன் பாட்டி அப்படிங்கிற மாதிரி திரும்பி பாக்குறாரு கதிரவன். இல்லடா உனக்கு தாலியை கட்டுறதுக்கு சம்மதமாடா அப்படின்னு கேக்குறாங்க பாட்டி. பாட்டிக்கும் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, இருந்தாலும் இவங்க சொல்லிட்டாங்களே வேற வழி இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் கேக்குறாங்க. என்ன பாட்டி இப்படி கேக்குறீங்க, சாருவை யாராச்சும் வேண்டான்னு சொல்லுவாங்களா, அதுவும் இல்லாம மாமாக்கா இதுவும் கூட நான் செய்ய மாட்டேனா அப்படி மாமா சொல்லுங்க மாமா அப்படிங்கிற கேக்குறாங்க. அவரும் அமைதியா இருக்கிறாரு. ரகுவும் மௌனம் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா தாலி கட்ட மறுபடியும் போகிறாரு. வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க சாரு. பத்மா மறுபடியும் நிறுத்துடா அப்படின்னு சொல்றாங்க. என்னத்த அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. என்னங்க திடீர்னு வந்து உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க பத்மா. நீங்களும் தானே திடீர்னு உங்க இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு இருந்தீங்க, இப்ப என்ன உங்களுக்கு, சாருவுக்கு கல்யாணம் நடக்கணும் அவ்வளவுதானே, மாப்பிள்ளை யாரா இருந்தா உனக்கு என்ன, கல்யாணம் தானே நடக்கணும் சொன்னீங்க. அதுவும் இல்லாம நம்ம சொந்தத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே இந்த கல்யாணம் நடக்கும்போது ஒன்னும் பிரச்சனை இல்லை, யாவனும் எதுவும் சொல்ல முடியாது, சாரு மேல குத்துமே சொல்ல முடியாது, நீ கட்டுற தாலியா அப்படின்னு சொல்றாரு மணி. மறுபடியும் தாலி கட்ட போகும்போது கதிர அப்படின்னு கூப்பிடுறாரு. சீனு, என்ன சீனு, இல்ல உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் தானே அப்படின்னு அதை கதிர் சொல்றாரு. அப்போ நீ கட்டிய தாலி இந்த தாலி இந்த தாலி, ஐயோ இல்ல இல்ல நீயே கட்டு, இல்ல பிடிக்காம கல்யாணம் பண்ண வேண்டாம் அதுக்கு சொல்ல வந்தேன். என்னடா உன்ன மாதிரி என்ன நினைச்சியா, சாருவோட அருமை எனக்கு மட்டும் தானடா தெரியும், காலையில எழுந்திருச்சு எத்தனை வேலை செய்யறா சாரு. மறுபடியும் தாலி கட்ட போறாரு. நீ வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சாரு தாலி கட்ட பக்கத்துல தாலியை கொண்டு போயிட்டாரு. நிறுத்துங்க அப்படின்னு ஒரு சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா லிங்கம் தான். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்பளே ஒருத்தன் பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வந்தா, இப்போ என்னடா இவன் தாலி கட்டுறான், என் பொண்ணோட வாழ்க்கை என்ன நினச்சிக்கிட்டீங்க, அவளை என்ன எல்லாத்துக்கும் தலையாட்டுற சோளக்காட்டு பொம்மைன்னு நினச்சிங்களா அப்படின்னு சொன்னோன்னே, சம்மந்தி நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க சம்மந்தி, சோளக்காட்டு பொம்மையெல்லாம் தலையாட்டாது, தஞ்சாவூர் பொம்மை தான் தலையாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கெக்கப்புக்கேன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு மணி. கூட சேர்ந்து நம்ம கதிரவனும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இல்லை மாப்பிள்ள, சீனுக்கு கரெக்டான பொருத்தம் நம்ம சாரு தான், சாரும் சீனுவும் கல்யாணம் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். டேய் நீனாச்சும் சொல்லுடா அப்படின்னு ரகு கிட்ட சொல்றாங்க. அதுக்கு ரகு சொல்றாரு, அம்மா நீங்க தானே சொன்னீங்க நான் எடுத்த முடிவு சரியில்லைன்னு சொன்னீங்க, அதனால இப்போ மாப்பிள்ள ஒரு முடிவு எடுத்திருக்காரு, அதனாச்சும் கரெக்டா இருக்கட்டுமே, நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி சொல்றாரு. கட்டடா தாலியா அப்படின்னு தாலியை கழுத்துக்கிட்ட கொண்டு போயிடுறாரு. போனவரு டப்பு நிக்கிறாரு. ஏண்டா அப்படின்னு பாக்குறாரு மணி. கதிர் சொல்றாரு, மாமா ஒரு கெஸ்ட் வரணும்ல, அதை மறந்துட்டோமே. ஆடா ஆமா ஆமா அந்த கெஸ்ட நம்ம மறந்துட்டோமேடா, சமயம் பார்த்து அந்த கெஸ்ட்டை வர வைக்கலான்னு சொல்லிட்டு வெளியே தான் நிக்க வச்சிருக்கேன், அந்த கெஸ்ட் இப்ப வருவான் பாரு அப்படின்னு சொல்லி அந்த விருந்தாளியை தான் நம்ம நன்றியே சொல்லணும், இரு விருந்தாளியை கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லி விருந்தாளியை கொஞ்சம் உள்ள வாங்க அப்படின்னு சொன்னோடனே பாத்தீங்கன்னா ஒரு ஆள் கையை கட்டிக்கிட்டு வர்றாரு, லுக்கி கட்டிட்டு இருக்காரு. சார் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. பார்த்தோன்னேவே பத்மாக்கும் சரி சாருக்கு பார்வதிக்கு எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கு. சிவா கேக்குறாரு, யாரு மாமா இது அப்படின்னு கேக்குறாங்க. அட மாப்பிள்ள, இப்ப நடக்க போற கல்யாணத்துக்கே இவரு தான் மூல காரணம், இவர் பெரிய சாதனை பண்ணிருக்காரு, ஒரே நைட்டுல ஊரு பூரா 1000 போஸ்ட் ஒட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டானோ எல்லாத்துக்குமே ஷாக்கா இருக்கு. என்னமாமா சொல்ற அப்படின்னு கேக்குறாரு சிவா. அட சீனு சாருவும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஊரு பூரா போஸ்ட் ஒட்டி இருக்குதுல்ல, ஆமா அந்த போஸ்டர் ஒட்டினது இவரு தான், அதனாலதான் சொன்னேன் இந்த கல்யாணம் இவருனாலதான் நடக்குதுன்னு. என் குடும்பத்திலே வந்து இப்படி ஒண்ணு பண்ணிருக்கேன்னு அடிக்க போறாரு சிவா. மச்சான் மச்சான் இரு மச்சான் கொஞ்சம் அமைதியாரு, யார் இதை செய்ய சொன்னா, நானும் இந்த ஆள்கிட்ட அடிச்சு கேட்டேன், பேந்த முழிச்சான், ஆனா
நான் தான் சர்ப்ரைஸா இருக்கட்டுமே நீ இங்கேயே சொல்லுன்னு கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. மணி இதெல்லாம் கேட்டுட்டு பத்மாக்கும் சரி பார்வதிக்கு சாருக்கு இவங்க 3 பேத்துக்குமே வயித்த கலக்குது. ஐயோ நம்ம பேரை சொல்லிடுவானோ என்னமோ அப்படின்னு பயந்துகிட்டு இருக்காங்க. சிவாவும் உண்மையை சொல்லிட்டா அப்படின்னு மிரட்டுறாங்க. மணி சொல்றாரு, டே என் மாப்பிள்ளை என் மாதிரிலாம் இல்ல, பொறுமையெல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க, அடிச்சு பின்னி எடுத்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்பவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. சிவாவும் அடிச்சு பாக்குறாரு, ஒன்னும் வேலைக்கு ஆகல. அடுத்தது ரகு வர்றாரு. என் குடும்பத்து பையனையும் பொண்ணையும் தப்பா போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்க, ஆனா நீ அதை செய்யல, காசுக்காக தான் இதை பண்ணிருக்க, அது யாரு பண்ண சொன்னது சொல்லு அப்படின்னு ரகு கேட்கிறாரு. 2 தடவை மிரட்டி கேட்கிறாரு. ஐயா உண்மையை சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அப்படி பார்வதியே கையை காமிக்கிறாங்க. எல்லாத்துக்குமே பக்குன்னு போயிருது. செம்ம சாக்கா இருக்கிறாரு சிவா. அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக் போகுது. சாரு சில பல விஷயங்களை சொல்லி எப்படி சூப்பரா இருக்குதுல்ல, நான் போஸ்டர் ஒட்டுறதுக்கு ஆளை தேடணும் அப்படின்னு சொல்றாங்க சாரு. அதுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பார்வதி சொல்றாங்க, போஸ்டர் ஓட்டுறதானா அதெல்லாம் நான் பாத்துக்கிற விடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடி இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட பணத்தை கொடுத்து போட்டோவையும் கொடுத்து நான் சொல்ற மாதிரி ஊரு பூரா நைட்டுக்குள்ள போஸ்டர் ஓட்டிடு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அந்த போஸ்டர் ஓட்டுறதுக்கு, அம்மா இதெல்லாம் தப்பு இல்லையாமா, மாட்டிக்கிட்டேன்னா பெரிய வம்பா போயிருமேமா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு நான் சொல்றத மட்டும் செய்ய, அதெல்லாம் பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க பார்வதி. அடுத்ததே என்னை மன்னிச்சிருக்கீங்க, இனிமேல் இந்த தப்ப பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டர் ஓட்டினால் போயிடுறாரு. மணிக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. பார்வதி நீயாமா இதெல்லாம் பண்ணுன அப்படின்னு சொல்றாங்க. ஏன் பண்ணமா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. சொல்லுடி, கேக்குறாருல சொல்லுடி அப்படின்னு சொல்லி பலார் பயங்கரமா அடிக்கிறாங்க. பாட்டி ஒரு பக்கம் வேணடா விடுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடிச்சோடனே பாத்தீங்கன்னா ஆமா நான் தான் இதை பண்ணினேன் அப்படின்னு சொல்றாங்க. பார்வதி எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கு. எல்லாமே உங்க அண்ணனாலதான், உங்க அண்ணன் சாருவுக்கும் சீனுவுக்கும் கல்யாணம் பண்றேன்னு சொல்லி முதல்ல பேசி வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணாங்க, சீனுவுக்கும் மாயாவுக்கும் கல்யாணத்தை பேசி முடிச்சிட்டாங்க. எங்களுக்கு அது பிடிக்கல, அதனாலதான் இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல யாருக்குமே சம்மந்தமும் இல்ல, இது பண்ணது ஃபுல்லா நான் தான் வேற, அவங்களே அவங்க மேல பழைய தூக்கி வேற போட்டுக்கிறாங்க. ரக சொல்ற, நான் பத்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தானே இதை செஞ்சேன், அவ சரிதானே சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. மாமா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா அவங்க மனசுக்குள்ள என்ன நினைச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கும்போது பத்மா சொல்றாங்க, நான் நினைச்சேன் அவரு எப்படியும் சாருவுக்கும் சீனுவுக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைப்பாருன்னு நினைச்சேன், இப்படி பண்ணுவாரு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு அவங்க பங்குக்கு அவங்க பேசுறாங்க. எங்க யாருக்குமே பிடிக்கல மாமா, உங்க விருப்பப்படிதான் நீங்க எல்லாத்தையுமே நடத்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்வதி, என்ன பார்வதி நீ இப்படி பேசுற அப்படின்னு சொல்றாங்க ஜானகி. அதுக்கு பார்வதி சொல்றாங்க, ஆமாக்கா உங்க தங்கச்சி பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறப்போ என் அக்கா பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேனா அப்படின்னு சொல்றாங்க. இந்த கல்யாணத்துல எங்க யாருக்குமே விருப்பம் இல்ல மாமா, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க மாமா, நீங்க செஞ்சது சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க பார்வதி. அப்ப சிவாவுக்கு பயங்கர கோவம் வருது. இந்த ஊருக்கே நியாயம் சொல்றவரடி எங்க அண்ணன், ஊருக்கு வேணா நியாயம் சொல்லாங்க, ஆனா வீட்டுக்கு சரியான நியாயத்தை சொல்லுங்களே அப்படின்னு சொல்றாங்க பார்வதி. எங்க அண்ணன் எப்பவுமே அவருக்காக யோசனை பண்ண மாட்டாரு, இந்த குடும்பத்துக்காக தான் யோசனை பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சிவா சொல்ல, என்னடா பேசிட்டு இருக்கிற, இப்படி ஒரு முடிவு எடுக்கிறேன்னு என்கிட்ட என் அண்ணன் முதல்ல சொல்லியிருக்கணும்ல, அண்ணன் இப்படி ஒரு முடிவு எடுத்தது எனக்கே வருத்தம் தான் அப்படின்னு சொன்னோடனே ரகுக்கு ரொம்ப மனசு கலங்க ஆரம்பிச்சிடறாரு. என்னடா இது நம்ம தங்கச்சியே நம்மளை புரிஞ்சுக்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சரி நீங்க பாடல சீனுக்கு மாயாவா கல்யாணம் பண்ணி வச்சுறீங்க, இவள நாளைக்கு இன்னொரு வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்போ என்ன பேசுவாங்க, கொஞ்ச நாள் வேறொரு வீட்டுல இருந்தவ தானு எல்லாம் பேச மாட்டாங்களா, ஊரே பேசும், அதனாலதான் நான் இந்த ஒரு விஷயத்த பண்ணுனேன் அப்படின்னு சொல்றாங்க. பார்வதி, என்னம்மா பேசிட்டு இருக்க, இதுக்காக இப்படி ஒரு முடிவு செய்வா, ஆமா இது நீ மட்டும் தான் முடிவெடுத்தியா இல்ல எல்லாரும் சேர்ந்துதான் இதை செஞ்சீங்களா அப்படின்னு மணி கேட்கிறாரு. நான் மட்டும்தான் செஞ்சேன், இதுல யாருக்குமே சம்மந்தமும் இல்லாது, நான் இதை செஞ்சது யாருக்குமே தெரியவும் தெரியாது, இது முழு பொறுப்பு நான் தான் அப்படின்னு சொல்லி பழைய பூரா அவங்க மேல போட்டுக்கிறாங்க. ரக சொல்றாரு, நான் ஒரு முடிவெடுத்தா குடும்பம் அதை விரும்பல, நீங்க எல்லாருமே இதை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைச்சேன், ஆனா ஒருத்தருமே புரிஞ்சுக்கல, உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு நிறைய இருக்கும்னு நான் நினைச்சும் கூட பார்க்கல, என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காரு ரகு. அடுத்ததே நாளைக்கான ப்ரோமோ மாதிரி கொஞ்சோடு போடுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா மணி சொல்றாரு, நீயே முடிவெடிடா சீனு அப்படின்னு சொல்றாங்க. சீனுவும் சொல்றாரு, இந்த ஜெர்மம் மட்டும் இல்ல, எடுக்கிற எத்தனை ஜெர்மம் ஆனாலும் சரி எனக்கு மாயா தான் என் மனைவியா வரணும், அது எந்த வித மாற்றம் இல்ல, கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அவ கூட மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. இதை கேட்டு மாயா ரொம்ப ஃபீல் பண்ணி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. மத்தவங்க எல்லாம் காண்டாயிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.